ஹலோ கைஸ். இந்த வீடியோல கொஞ்சம் சீரியஸான மேட்டர். ஏன் கிளாட் கோட எல்லா அப்ளிகேஷன்ஸ்லயும் ரிமூவ் பண்றாங்க? பேசிக்கா கிளாட்ன்றது ஒரு சூப்பரான மாடல். எல்லா டெவலப்பர்ஸ்க்குமே தெரியும். கிளாட் குடுக்குற கோடு வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு அஹெடா இருக்கும். அதுவும் ஓபஸ் மாடல் ரொம்பவே அஹெடா இருக்கும். பட் இந்த மாரி நெறைய ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் லைக் இத வச்சு நம்ம ப்ராஜெக்ட்ஸ் ரெடி பண்றதுக்கு யூஸ் பண்ற அப்ளிகேஷன்ஸ் நெறைய இந்த கிளாட் கோட ரிமூவ் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேர பார்த்தீங்கன்னா, கிளாட் கோட் சப்போர்ட்ட ரிமூவ் பண்றாங்க. இந்த பேர்ல பார்த்தா ஓப்பன் கோட்லேருந்தே வந்துட்டு அவங்க இந்த மாதிரி இஷ்யூ இருக்கு. கிளாட் கோட் வந்து கிளாட் கோடோட ஆக்சுவல் சப்ஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதனால நாங்க ரிமூவ் பண்ண போறோம்னு பேசுறாங்க. நிறைய த்ரெட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஆன்லைன்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளாட் கோட்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியாது அப்படின்னா, கிளாட் கோட் அப்படின்றது ஒரு டெர்மினல் பேஸ்ட் ஐடி. டெர்மினல் பேஸ்ட் ஐடினா இந்த சென்ஸ் ஒரு ஏஜென்டிக் ஐடி. ஸோ டெர்மினல்ல போயிட்டு நீங்க வந்து எனக்கு இது மாத்தி கொடு, இதை சேஞ்ச் பண்ணி கொடு, இந்த ரெபாசிட்டரியில் இந்த மாதிரி கோட் பண்ணி கொடு அப்படின்னு சொன்னா அது உங்களுக்கு பண்ணி கொடுக்கும். இதை வந்துட்டு இவங்க தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க. இதுக்கப்புறமா நிறைய பேர் இதை காப்பி அடிச்சு இதுக்கு வந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் சாட்ஜிபிடி கோடெக்ஸ் கூட வந்துட்டு இதுக்கப்புறம் தான் கொண்டு வந்தாங்க. பேசிக்கா இது வந்து நல்லா பவர்ஃபுல்லா இருக்கு, நிறைய டெவலப்பர்ஸ்க்கு பிடிச்சிருக்கு அப்படின்றனால. ஓகே, ஓப்பன் கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. ஸோ ஓப்பன் கோட் சாஃப்ட்வேர் ஓப்பன் சோர்ஸ். பேசிக்கா அது இந்த கிளாட் கோட் பண்ற அதே விஷயத்தை தான் பண்ணும். டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டு உங்களால ஏஜென்ட்ஸ் ஸ்பின் அப் பண்ணி விட முடியும். உங்களோட கோட் பேஸ்ல இருந்து என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க டெர்மினல்ல கொடுத்தீங்க அப்படின்னா பண்ண முடியும். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், மல்டிபிள் ஏஜென்ட்ஸை நம்மளால ரன் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் GitHub Copilot யூஸ் பண்ணீங்க VS Codeல அப்படின்னா உங்களால ஒரு ஏஜென்ட் தான் ஒரு ரெபாசிட்டரி யூஸ் பண்ண முடியும். அந்த ஏஜென்ட் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த டாஸ்க்கே கொடுக்க முடியும். ஆனா இந்த கிளாட் கோட வச்சு பண்றப்போ உங்களால மல்டிபிள் சப் ஏஜென்ட்ஸ் கூட கிரியேட் பண்ண முடியும். அதாவது ஒரு பெரிய ஒரு ஏஜென்ட்டை கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு கீழே சப் ஏஜென்ட்ஸை கொடுத்து ஒர்க் பண்ண வைக்க முடியும். ஸோ தட் நம்மளால ஃபாஸ்டரா ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கை முடிக்க முடியும். ஏன்னா வந்துட்டு மல்டிபிள் ஏஜென்ட்ஸ் ஒர்க் பண்ண போகுது. ரொம்ப முக்கியமான விஷயம், எக்ஸ்ஏ எல்லாருக்கும் தெரியும். எலான் மஸ்கோட ஆக்சுவல் ஏஐ கம்பெனி. கரெக்ட்டா? இந்த இடத்துல யாரெல்லாம் கர்சர் வழியா கிளாட யூஸ் பண்ணியிருந்தாங்களோ, கிளாட் மாடல்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்களோ, அவங்க அக்கவுண்ட்ஸ பிளாக் பண்ணியிருக்காங்க, பேன் பண்ணியிருக்காங்க. ஏன்? ஏன் பண்ணணும்? ஏன்னா கிளாட் வந்துட்டு ஒரு ஒரு ஆக்சுவல் மாடல். கர்சர் எல்லாரும் யூஸ் பண்றாங்க, எல்லாரும் ஐடி. பட் இருந்தாலும் இத பண்ணதுக்கு காரணம் அவங்க கிளாட் கோட ப்ரமோட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஓகே. கிளாட் கோட ஏன் இவ்ளோ ப்ரமோட் பண்றாங்க? இல்ல ஏன் இந்த மாரி பேன்ஸ் எல்லாம் அப்ளை பண்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல இதுதான் கிளாட் கோட பிரைசிங். கரெக்ட்டா? ஸோ பிரைசிங் நான் ஆல்ரெடி சொன்ன மாரி இது $17, $100, $200 இருக்கு. பட் இதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒருத்தவங்க $17ல ஒரு கிளாட் கோட் யூஸ் பண்றாங்க அப்படின்னா, அவங்க யூஸ் பண்ணக்கூடிய கிளாட் கோடோட பிரைஸ் ஆக்சுவலா யூஸ் பண்ணக்கூடியது அப்ராக்ஸிமேட்லி இட் ஷுட் பி அரவுண்ட் ஒன்லி $12. ஏன்னா $17 யூஸ் பண்ணி அவங்களால ஒரு டாஸ்க்கை முடிக்க முடியுது அப்படின்னா மோஸ்ட்லி அவங்க ஃபுல்லாக அதை யூட்டிலைஸே பண்ண மாட்டாங்க. ஏன்னா ப்ரோ யூஸரே இருக்காது. ஸோ $17 பண்ணுறவங்க மோஸ்ட் லைக்லி சும்மா ட்ரையல் பேசிஸில் போட்டு விட்ருவாங்க. ஒரு 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 மேக்ஸிமம் ஒரு மந்தில் வந்து ஒரு 50% இல்லை 60% தான் யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல ஆந்த்ரோபிக்கு ஒரு ப்ராஃபிட் இருக்கும், $5 ப்ராஃபிட். ஸோ இதுவே வந்துட்டு ஒரு நல்ல மார்ஜின். கரெக்டாக? பட் ஆனால் இதில் இருக்க ப்ராப்ளமே இந்த மார்ஜின்ஸ் எல்லாமே இங்கில மட்டும் தான் இந்த அளவுக்கு நல்லா இருக்கும். ஸோ அடுத்த மாடல் அடுத்த பர்டிகுலர் இதுக்கு போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்தது வந்துட்டு நமக்கு $100 குடுத்திருந்தாங்க. கரெக்ட்டா? ஸோ $100ல பார்க்கிறப்போ, பேசிக்கா இந்த இடத்துலயுமே அகைன் இந்த யூசர்ஸ் கொஞ்சம் ப்ரோ யூசர்ஸ். பேசிக்கா இது நல்லா வந்துட்டு ஒரு இன்டென்சிவா யூஸ் பண்ணக்கூடிய யூசர்ஸ். இவங்க வந்துட்டு ப்ராபப்ளி இதுல வந்துட்டு ஒரு $90 இல்ல $95 வரைக்கும் யூஸ் பண்ணுவாங்க. இங்க அகைன் அவங்களுக்கு மார்ஜின் $5 இருக்கும். லெட்ஸ் சே ஒரு கால்குலேஷனுக்கு ஈஸியா இருக்கிறதுக்கு லெட் மீ புட் இட் அரவுண்ட் வந்துட்டு $85. ஓகேவா? $85ன்றப்ப இங்க எனக்கு $15 வருது. ஸோ $15 வந்துட்டு ப்ராஃபிட் மார்ஜின். ஓகே. இத விட முக்கியமான ப்ராப்ளமே எங்க வருது அப்படின்னா, அவங்களோட $200 பிளான்ல தான். ஏன் $200 பிளான்? ஏன் $200 தான் இருக்கிறதே டாப் மோஸ்ட் ஆச்சே. இத பே பண்ணா அவங்க ஈஸியா இது பண்ணிடலாமேன்னு கேட்டா, $200 யூஸ் பண்றவங்க $200 யூஸ் பண்றது கிடையாது. இன்ஸ்டெட் அவங்க சாலிடா $500 கிட்ட யூஸ் பண்றாங்க. இந்த இடத்துல ஒரு பெரிய பெரிய ஆக்சுவல் ஹிட் வந்துட்டு நம்மளோட கிளாட் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது மைனஸ்ல இருக்கு. பட் இருந்தாலும் ஏன் இந்த $200 பிளான அவங்க குடுக்கணும்? ஏன் $200 வந்துட்டு குறைச்சிட்டு இல்ல $500ன்னு போட்டுருக்கலாம்ல அப்படின்னா, இது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. பேசிக்கா இந்த $200 யூஸ் பண்றவங்க எல்லாருமே ப்ரோ யூசர்ஸ். அதுவும் மோஸ்ட் லைக்லி இன்ஃப்ளூயன்சர்ஸா இருப்பாங்க. இல்ல அவங்க ஒரு பெரிய என்டர்பிரைஸ் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். அவங்கள ஃபாலோ பண்றவங்க நெறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்கள நம்ம பிளாக் பண்ணோம் அப்படின்னா, அவங்க அவங்கள ஃபாலோ பண்றவங்க கிட்ட இந்த மாரி கிளாட் கோட யூஸ் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. இல்ல கிளாட் மாடல்ஸ் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஓகே. இது இன்னமும் வந்துட்டு உங்களுக்கு தெளிவா புரியணும் அப்டின்னா, பேசிக்கா இது எல்லாமே வந்துட்டு அவங்களோட ஆக்சுவல் ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் இல்ல அவங்க வந்து எவ்வளோ யூஸ் பண்றாங்கன்றது தானே. இதுல வந்துட்டு நம்ம ஆக்சுவலா எவ்வளோ பீப்பிள்ஸ் இந்த இந்த பிளான்ஸ வாங்குறாங்க அப்டின்றத நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே இந்த இடத்துல நமக்கு 10,000 பீப்பிள்ஸ் சாலிடா ஈஸியா வந்துட்டு $17 பிளான் வாங்கிடுவாங்க. ஏன்னா வந்து $17 பிளான் ரொம்பவே காமனா இருக்கும். ரொம்ப சீப்பாவும் இருக்குன்றனால. பட் இந்த நம்பர் இங்க போக போக இந்த இடத்துல $100 பே பண்றவங்களோட கவுண்ட் ரொம்பவே குறைஞ்சிரும். இட் மே பி 100 ஆர் மே பி 1000 கூட இருக்கலாம். அண்ட் $200 பே பண்றவங்களோட கவுண்ட் ரொம்பவே கம்மி. கரெக்ட்டா? ஸோ இதுல வந்துட்டு நம்ம வந்து ஒரு 100ன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கனாலே தெரியும். ஈஸியா இந்த ப்ராஃபிட் மார்ஜின் அதாவது இந்த $5 ப்ராஃபிட் மார்ஜின் இங்க உங்களுக்கு $50,000 வந்துட்டு அவங்களுக்கு கையில நிக்கும். ஓகே. ஸோ இத வந்து நம்ம அவங்க சாலிடா ஓகே இது அவங்களோட பாக்கெட்ல போட்டுக்கலாம்.
பட் இங்க வரப்போ இது அகைன் அவங்களுக்கு $15,000 மாறப்போகுது. ஓகே. ஸோ $15,000 மாறுறப்போ அவங்க ஓகே இதுலயும் அகைன் அவங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கு. இதெல்லாம் குட். பட் இந்த இடத்துல வரப்போ அவங்களுக்கு லாஸ் ஆக்சுவலா $30,000. இத கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மலான நீங்க செக் பண்ணி பார்த்தாலே $65 ஒரு மாசத்துல ப்ராஃபிட் பண்றாங்க. பட் அதுல $30 தான் லூஸ் பண்றாங்க. அதாவது ப்ராஃபிட்ல லாஸ் அப்படின்றப்போ நெட் ப்ராஃபிட்ன்றது வரப்போ அவங்களுக்கு இது இன்னமும் வந்துட்டு ஸ்டேபிளான விஷயம் தான். $30,000 கிட்ட வந்துட்டு $35,000 கிட்ட வந்து அவங்க ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க மந்த்லி. ஓகே. இந்த நம்பர் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கலாம். பட் இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, நெறைய பேர் நான் சொன்ன இந்த 100ன்ற நம்பர் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கு. எப்படி இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கு? யாரும் வந்துட்டு கிளாட் கோட் யூஸ் பண்ணல. கிளாட் கோட்ன்றது வந்துட்டு கிளாடோட ஒரு ஸ்பெசிஃபிக் டூல். அத யூஸ் பண்றப்போ அவங்க ஃபேமஸா இருக்கலாம். பட் நான் ஆல்ரெடி சொன்ன மாரி இந்த ஓப்பன் கோட் இல்ல வந்து இந்த மாரி வந்து கிரஷ் அப்படின்ற இந்த மாரி சாஃப்ட்வேர்ஸ்ல கிளாட் கோட யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன் இதுல யூஸ் பண்ணணும்? கிளாட் கோடோட சப்ஸ்கிரிப்ஷன் ஏன் யூஸ் பண்ணணும்? ஏபிஐ யூஸ் பண்ணலாமான்னு கேட்டா, ஏபிஐ யூஸ் பண்றத விட கிளாட் கோட்ல இருக்கிற பிரைசிங் மாடல் ரொம்பவே டிஃபரெண்ட். நீங்க ஏபிஐல $1,000 ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க $1,000 யூஸ் பண்ணி ஆகணும். பட் நம்மளோட ஆக்சுவல் கால்குலேஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஈஸியா நம்மளால 200 பிளான வச்சு $500 வரைக்கும் நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். இது ஆக்சுவலா டைரக்ட்டா ப்ரொபோஷனல் கரெக்ட்டா நீங்க 200னா 200 தான் யூஸ் பண்ண முடியும் ஏபிஐல. ஆனா கிளாட் கோட் வச்சு பண்றப்போ 200 பண்ணீங்கன்னா $500 வரைக்கும் யூஸ் பண்ண முடியும். இதனால தான் எல்லாருமே கிளாட் கோட் சப்ஸ்கிரிப்ஷன வாங்கி, பட் அந்த கட்டுற காச விட அதிகமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ இந்த ப்ராஃபிட் மார்ஜின் உங்களுக்கு குறைஞ்சது அப்படின்னா, பேசிக்கா வந்துட்டு அவங்களுக்கு இந்த 35,000ன்றது 25,000 20,000 10,000 ஆகும். பட் இதெல்லாம் அவங்களுக்கு கிளாட் கோட் ப்ரமோட் ஆச்சு அப்படின்னா பண்ணலாம். ஏன்னா அவங்களோட ஓன் ப்ராடக்ட் வந்துட்டு ப்ரமோஷனுக்காக அவங்க ஸ்பெண்ட் பண்றாங்க. பட் இந்த மாதிரி அதர் தேர்ட் பார்ட்டி சர்வீசஸ வந்துட்டு வாழ வைக்கிறதுக்காக வந்துட்டு கிளாட் வந்து ஹிட் எடுத்துக்க முடியாதுல்ல. அதனால தான் எல்லாருக்கும் வந்துட்டு இப்ப பேன் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நெறைய ஓப்பன் சோர்ஸ் மெயின்டெய்னர்ஸ் கிட்ட கிளாட் டீம்ல இருந்தே, ஆந்த்ரோபிக் டீம்ல இருந்தே வந்துட்டு மெயில் அனுப்பிச்சு இத பண்ணாதீங்க. எங்களோட சர்வீஸ், எங்களோட டெர்ம்ஸ் ஆஃப் சர்வீசஸ் இப்படி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அதனால தான் நெறைய பேர் வந்துட்டு லா சூட்ஸ்க்குலாம் பயந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட ஆக்சுவல் ரெபாசிட்டரில இருந்து இத ரிமூவ் பண்றாங்க. ஸோ இதனால தான் எல்லாருமே வந்துட்டு ட்விட்டர்லலாம் வந்துட்டு ரொம்பவே வந்து கொந்தளிச்சுட்டு இருக்காங்க. நீங்க பார்த்தீங்க அப்படின்னா நெறைய ட்வீட்ஸ் நேத்துலருந்து வந்துட்டு வந்துகிட்டே இருக்கு. எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு சைட்ல வந்து இது தப்பு, இது மாரி பண்ணக்கூடாதுன்னு சொன்னாலுமே, சில பேர் வந்துட்டு அஃப்கோர்ஸ் இது அவங்களோட ப்ராடக்ட். அவங்க நெனச்சா பண்ண முடியும் அப்படின்றது தான் டேக் எடுத்துக்கிறாங்க. இந்த மாரி டெக் இன்ஃபர்மேஷன்ஸ சிம்பிளா, ஃபாஸ்ட்டா தெரிஞ்சுக்கிறதுக்கு கோட் வித் மாப்பிள்ளைய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you guys in next video. Until then, bye bye.